பேசிட்டு இருக்க இந்த நிமிஷத்துல இருந்து கர்நாடகாவில் வந்து மேகதாது விஷயம் பொறுத்தவரையில 3 பேரை வந்து துப்பாக்கியால சுட்டிருக்காங்க. அது வந்து இப்போ வரைக்கும் வந்து அது எந்த ஒரு பெருசா இஷ்யூவா வந்து தமிழ்நாடு அரசோ எந்த ஒரு வார்னிங் கொடுக்கல, இது கண்டனமும் தெரியல. குறிப்பிட்ட இப்போ இந்த ஆட்சியிலே இல்லாமல் இருக்கக்கூடிய எம்பிகே இந்த மாதிரி பார்ட்டி தான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. ஒரு சீட்டு கூட ஜெயிக்காம இருக்கிறப்ப அவங்க பேசுறாங்க அப்படிங்கிறப்போ இவங்க கிட்ட எல்லாமே இருந்து இவங்க வந்து இதை பேசாம இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு மோசமான விஷயம். இவங்க கையில் ஆட்சி இருக்குதா இல்லையா, இருந்தாலும் இல்லாத மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கையாளாகாத விஷயம் அப்படிங்கிறத கூட நம்ம வந்து ஃப்ராங்காக சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ இவங்க வந்து எந்த கேள்வி கேட்டாலுமே கூட லாக்அப் டெத் வந்து ஆட்சி அமைச்ச ஒரு 100 நாளில் 4 லாக்அப் டெத் வந்து நடந்திருக்கு. அப்புறம் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னாக்க மேகதாது விஷயம் பொறுத்தவரையில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கர்நாடகா கவர்மெண்ட்டை ஒரு பெரிய விஷயமாகவே வந்து பொருட்படுத்தலை. அப்புறம் எதிர்கட்சி தலைவர்கள்லாம் வந்து ஒரு முக்கியமான கேள்விலாம் கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி செய்வீங்க, என்ன செய்ய போறீங்க அப்படின்னு. இவங்க வந்து சட்டமன்றத்தை வந்து மக்கள் பிரச்சனைக்காக யூஸ் பண்ணல. ஒருத்தர் வந்து பாட்டு பாடுறாரு, இன்னொரு எம்எல்ஏ வந்து அந்த அம்மா வந்து பாட்டு பாடுது. இவர் கோட்டு போட்டவர் வந்து ஷாக் ஆகி அப்படியே திரும்பி வந்து ரியாக்ஷன் மட்டும் தான் கொடுக்குறாரு. ஆக மொத்தத்தில் எதுவுமே வந்து பேச மாட்டேங்கிறாங்க. பேசுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். அங்கே இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு த்ரிஷா பார்க்கும்போது மட்டும் அப்படியே முகத்தில் வந்து கலை அப்படியே சூப்பராக வருது. அப்படியே கை காட்டுறதுக்கு வந்து கலகலப்புனா அப்படியே கலகலப்பு. மொத்தத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து திரும்ப திரும்ப நடக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் பண்ணலாம். நடிகைகளை பார்த்தா மட்டும் வந்து சிரிப்பு, அந்த விஷயம்லாம் அப்படியே கலகலப்பாக இருக்குது. சட்டமன்றத்தில் வரும்போது எதுவுமே வந்து ரியாக்ஷன் இல்லை. இதுக்கு வழி என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, இடைப்பட்ட தேர்தலில் வந்து த்ரிஷா வந்து ஒரு எம்எல்ஏ ஆக்கணும். சட்டசபையில் எம்எல்ஏ த்ரிஷா வந்து உள்ளார கொண்டு வரணும். அப்படி வந்தால் கூட சிரிப்பு நல்லா வரும், சிரிப்பும் வரும், பேச்சு நல்லா வரும். த்ரிஷா வந்து பக்கத்துலேயே உட்கார வைக்கணும். அப்படி உட்கார வைக்கும்போது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும், பேச்சு நல்லா வரும். என்ன என்ன எழவி அது.